அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 19/3/2024. தசமி திதி நள்ளிரவு 12:22 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 8:10 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு. மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, கணிதம் கம்ப்யூட்டர் பயில, வாகனம் விற்க, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, உறவினரை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு எதையும் குறை சொல்ல தெரியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லாத்தையுமே ரசிப்பீங்க. அந்த ரசிகத்தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருக்கீங்க. சாதாரண விஷயமா இருந்தால் கூட அது சாதாரணமானது தானே அப்படின்னு உதாசீனப்படுத்தாமல் அதில் அக்கறை காட்டுவீங்க, அதுக்காக மெனக்கிடுவீங்க. அந்த எல்லா வகையிலுமே கலை உணர்வும் அந்த கருத்து உணர்வும் இருக்கிறதுனால தாங்க நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுகாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்த்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. பணவரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கே தான் இருக்கார், அதே மாதிரி லாபாதிபதி சனி பகவானும் அங்கே தான் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் புதுசு நீங்கள் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கிகளும் வசூல் ஆகுங்க. லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ இந்த குறைஞ்ச வட்டிக்கு அந்த லோன் கிடைச்சதுன்னா அதிக வட்டிக்கு வாங்கின கடனை அடைச்சிடலாமே அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்குள்ளார ஓடின்னு இருக்கு. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும். வியாபாரத்திலேயும் அதிகமான லாபத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்னதாக அலைச்சல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு கதை சொன்னாலும் உண்மை கதை உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க மனசோடு பேசுவீங்க. மனசாட்சி என்ன சொல்லுதோ அது நீங்கள் மாற மாட்டீங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவங்க மனசு புண்படாதபடி எதையாவது நீங்கள் சொல்லி வைப்பீங்க. ஆனால் உண்மை நிலவரத்தை உங்களுடைய மனசோடு நீங்கள் பேசி உண்மையான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. மனதோடு மனம் பேசக்கூடிய மகிழ்ச்சிக்குரியவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்ப்பதெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. கொடுத்து ஏமாந்த தொகையும் கேட்டு பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது சம்மந்தமாக சிலர்கிட்டலாம் நீங்கள் பேசுவீங்க. அவங்களும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் நீச்சமாகி எல்லா வகையிலுமே ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சூரியனும் அங்கேயே இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அரசாங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக இன்னைக்கு முடியுங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அதெல்லாம் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் சனின்னு 3 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். விலை உயர்ந்த வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகளும் பலிதமாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் வசந்தம்தான், சந்தோஷம்தான், சுகம்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பல நேரங்களில் பலரிடத்திலே அனுசரித்து போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் மதியம் 1:37 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் நிற்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கணும். கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தெம்பு தைரியமாக இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. உடம்பும் மனசும் சரியில்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மதியம் 1:37 பிறகு பொதுவாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்திலேயும் ஒரு மனநிறைவு இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் மதியத்துக்கு பிறகு விற்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிப்பாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் நீசமாகி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கால் வலி, கழுத்து வலி, தூக்கம் இல்லாமல் போகிறது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் மதியம் 1:37 வரை உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அன்பையும் ஆசையையும் அளவோடு வை. அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும், ஆசை அதிகமானால் அடிமையாக்கும். ஆமாங்க, அதனால தாங்க கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய பேர் மேலே அளவற்ற அன்பு வச்சு ஏமாந்து போயிட்டீங்க. சிலர் மீது நீங்கள் ஆசை வச்சு அதுலேயும் ஏமாற்றம்தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. சும்மாவா கண்டகச்சனையும் அஷ்டமசனையும்
உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறது ஏராளம்ங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் அளவோடு இருப்பது நல்லதுங்கிற தத்துவத்திற்கு வந்துவிட்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. மதியம் 1:37 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வராரு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 1:37 இரவு 8:10 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:10 கவனமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு இதெல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். அதிகமாக அதிகாரிகளை பகச்சிக்காமல் கொஞ்சம் ஆதரவாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையிலையும் அலைச்சல்கள் இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் வெற்றிக்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, வெற்றி தோல்வி இந்த ரெண்டும் தாங்க மனித குலத்தையே வாட்டி வதைக்கிறது. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை துள்ளி நிற்க மாட்டீங்க. தோற்று போயிட்டா தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போக மாட்டீங்க. வெற்றி தோல்விகளால் பாதிக்காதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் பழைய நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானுடன் சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்குறதா இருந்தால் தனித்து தொடங்கினீங்கன்னா நல்லது. அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி முறைப்படி எழுதி வாங்கி பதிவு செய்துக்கிறது, பத்திரப்பதிவு செய்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். மூத்த அதிகாரிகள் உங்கள் பக்கம் பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராகோட உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அனாவசிய முடிவுகள், அனாவசியமான பதில்கள் அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, மனம் ஒரு மாயசாவி. அது எத்தனை பெரிய பூட்டாக இருந்தாலும் நம்மால் முடியும் என்று நினைத்து விட்டால் அந்த பூட்டை திறந்து விட்டுவிடும். ஆனால் முடியாது என்று முடிவு செய்து விட்டால் தான் ஒரு சாவி என்பதனையே அது மறந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசை எப்பொழுதுமே தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க. மனசை தைரியப்படுத்தி வச்சுருப்பீங்க. எங்கே போனாலும்
மனசார சில வேலைகளை செய்வீங்க. தூய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அப்பப்போ மனசுக்குள்ளார சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு பக்கம் வருங்க. உங்கள் ராசிநாதன் புதன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்கக்கிட்டையும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை ஒரு ஆறுதலுக்காக கூட அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய வண்டி வாங்காதீங்க. அதே மாதிரி பழைய நகைகளையும் வாங்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் நடக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பயணங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நல்ல உறவு என்பது கடிகாரம் முல்லை போன்றது. அடிக்கடி சந்திக்க முடியாவிட்டாலும் தொடர்பிலேயே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நல்லவங்களை நினச்சிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு உதவி செய்தவர்களையும் உங்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டு வணங்கி கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஊருக்காக உழைக்கிறவங்க, உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, அவங்களையெல்லாம் வாயார நீங்கள் வாழ்த்தி கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்குதுங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புதன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவு அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம கை காசை போட்டு சிலருக்கெல்லாம் கடன் கொடுத்தோம், ஒரு சிலர்கிட்ட வாங்கியும் கொடுத்தோம். ஆனால் எதுவுமே இன்னும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குதுங்கிற கவலையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. பங்குதாரருடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே விலகுங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகத்திலுமே இருப்பதில்லை. ஆமாங்க, என்னென்னமோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, பிஹெச்டி பண்ணியிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூடிக்கிட்டே இருந்து குழி பறிக்கிறவங்க, உறவாடி கெடுக்கிறவங்க, துரோகம் செய்கிறவங்க, இவங்கள உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அதை தான் நீங்கள் யோசிப்பீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு
படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ ஒரு பாடமும் இல்லையே. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் நல்லா இருந்திருக்கலாமே, இவ்வளோ இழப்புகள் நமக்கு வந்திருக்காதேன்னு சில நேரங்களில் நினைத்து பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வினோதமான மனிதர்களை நினைத்து பார்த்து ஏங்குபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கோபதாபங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வரவேண்டிய தொகை வராமல் இருக்குதே, தர வேண்டிய இடத்துலேருந்து நமக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குதேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க. இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கைக்கு வரும். கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் மாறுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் அவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை கூடும். புகழ்பெற்ற கோவில்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வு களைப்பும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தோல்விக்கு பயப்பட வேண்டாம், ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பதற்குத்தான் பயப்பட வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எந்த தோல்வியையும் பொதுவாக ஏற்றுக்கொள்வீங்க. பரவாயில்ல, நாம் முயற்சி செய்தோம், அதில் ஒரு திருப்தி இருக்குது, என்று பார்த்தோம், முடியலை, அவ்வளோதானே, அடுத்தது மறுபடியும் முயல்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் முயற்சி திருவினையாக்கும் என்பதிலே ஆழமான நம்பிக்கையுடன் தோற்றாலும் தோற்றது போல் காட்டிக்கொள்ளாமல் வெற்றியை இலக்காக கொண்டு உழைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நல்லா வேலை பார்க்குறோன்னு சொல்லி நம்மள்கிட்டே எல்லா வேலையும் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு கல்யாண விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 8:10 வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அதுக்கு பிறகு கவனமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதனால் நாம் பயப்படுவதில்லை. ஆனால் அது கஷ்டமாக இருக்கும் என்று பயப்படுவதனால்தான் அந்த காரியம் கஷ்டமாக தெரிகிறது. ஆமாங்க, அதனால தாங்க கடுமையான காரியமாக கையில் எடுத்தாலும் அது கஷ்டம்னு நினைக்காம இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம்
அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சவாலான காரியங்களை கையிலெடுத்து சகிப்புத்தன்மையுடன் போராடி ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடன் யோகாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புது டிசைனில் நகை நட்டு வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு செலவுகள் வரும். கடன் பிரச்சனையை நினச்சி மனசுக்குள்ளார கலக்கங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். ரொம்ப பெருசாக எதையும் எடுத்துக்க வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னால் கூட பொறுமையாக நீங்கள் சகிப்புத்தன்மையோடு கொண்டு போகிறது மிக மிக நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எளிமை, பொறுமை, இரக்கம் இந்த 3 குணங்களும் கைவர பெற்றவர்கள் இந்த உலகில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களால் முடியாததும் எதுவும் இல்லை, முடிக்க முடியாததும் எதுவும் இல்லை, சாதிக்க முடியாததும் எதுவும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க யாராவது கஷ்டப்பட்டால் இறக்கப்படுவீங்க. அதே மாதிரி யார் எது சொன்னாலும் சில நேரங்களில் பொறுமையாகவும் இருப்பீங்க. எத்தனை வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அந்த எளிமையை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தவங்கள்டேருந்து நிச்சயமாக கிடைக்கும். பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் கழித்து பழைய நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. லேசாக பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிபி அதிகரிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாங்க. சீக்கிரமாகவே நீங்கள் வீடு மாறுறது, இடம் மாறுறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களை குறை சொன்னவங்க முன்னால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு முறை பொய் சொல்லி சிக்கிக்கொண்டால் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நம்ம மேலே எதுக்கு அடுத்தவங்களுக்கு சந்தேகம் வருவான, நாம் உண்மையை பேசிட்டு போயிடுவோமே, உள்ளதை பேசிட்டு போயிடுவோமே, அப்படி இருக்கிறது தானே நல்லது அப்படின்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் பிறர் மனம் புண்படாதபடி உண்மையை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு.
எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. ஆனால் 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் தடங்கலாகுதே, தாமதமாகிட்டே இருக்குதே, எப்போ தான் அதெல்லாம் முடிய போகுதுன்னு தெரியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்னதாக வேனல் கட்டிகள், உஷ்ண கட்டிகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தண்ணீர் அதிகமாக அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. புதன் நீசகதியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோவால் தொந்தரவுகள் வராமல் பார்த்துங்க. ராகு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் சில நேரத்தில் வருங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, தைரியமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக இன்னைக்கு இருக்கும். பற்று வரவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த சலிப்பு, வெறுப்பு இதெல்லாம் விலகி ஆர்வமாக இறங்கி வேலை பார்ப்பீங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.